அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் விவசாயிகளை, உழவர்களை காவல்துறை மிகவும் கண்ணியமற்ற முறையில் நடத்திருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப சரியாக அணுகலை அப்படின்ற ஒரு குறையை விவசாயிகளுடைய சார்பாக தொடர்ந்து மேலுமா விவசாயிகள் சார்பாக போராடி கொண்டிருக்கக்கூடிய திரு அருள் ஆறுமுகம் நமக்கு பிரத்யேகமாக ஒரு தொலைபேசி வாயிலாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அந்த தகவல் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நேற்று சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனுடைய சம்பவம் என்ன, எதனால் இதை நம்ம மீண்டும் மீண்டும் பேச கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிகள். உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழகம் தலையங்கம் நிகழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா அப்படிங்கிற கிராமம் உட்பட ஒரு 11 கிராமங்கள் சிப்காட் அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான ஏக்கர் நிலப்பரப்பில் நிலம் எடுக்கிற இடத்துல இந்த 11 கிராமங்களை சேர்ந்த மக்களுடைய நிலங்கள் அப்படிங்கிறது அடங்கியிருக்கிறது. இந்த 11 கிராமங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் தொடர்ந்து அங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு நீட்சியாக நேற்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஏவா வேலு அவருடைய வீட்டிற்கு, சென்னையில் இருக்கக்கூடிய ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிற்கு ஒரு 3-4 வேன்களில் ஒரு வேன்லேயே கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு 80க்கும் மேற்பட்ட விவசாய மக்கள் அமைச்சர் அவரை சந்தித்து ஒரு கோரிக்கை கடிதம் கொடுக்க விரும்புகிறோன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர்கள் அமைச்சரை சந்திக்க காவல்துறையினரால் அனுமதிக்கப்படலை. அதாவது அமைச்சருடைய வீட்டை ரீச் பண்ணுறதுக்கு அனுமதிக்கப்படலை. என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சென்னையில் இல்லை, அவர் சென்னையில் இருந்தார்னா பிரச்சனை கிடையாது, உங்களை போய் நாங்கள் மீட் பண்ண வைப்போம், அவர் சென்னையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஒரு 1-2 மணி நேரங்களுக்கான இடையிலான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமைச்சர் டிஆர்பி ராஜாவை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது காவல்துறையினரால். அதன் பிறகு அங்கிருந்து ஒட்டுமொத்தமாக மதியானம் போல் தீவு திடல் பகுதிக்கு அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு மேலே மட்டும் பார்த்திங்கன்னா அமைச்சர் ராஜா அவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. அமைச்சர் ராஜா அவர்கள் சந்தித்த பிறகு சுமூகமான முடிவு எட்டப்படாததன் காரணமாக அவர்கள் மீண்டும் நம்ம அமைச்சரோட வீட்டிற்கு வெளியிலேயே போய் அமர்ந்து நம்ம அமைதியான முறையில் கோரிக்கை வைப்போம், அவர் வந்த பிறகு சந்தித்த பிறகு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பலாம், அது வரைக்கும் நம்ம அங்கேருந்து போக வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க கூடி. அப்படி முடிவெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தீவு திடலிருந்து இந்த மக்களை கிளம்புகிற பொழுதே அவர்களை தமிழ்நாடு அரசினுடைய இந்த அரசு பேருந்துகளை அழைச்சிட்டு போவாங்க இல்லையா, கைது பண்ணிடலாம், அவங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக பேருந்துகளை உருவாக்கி அப்படி தயார்படுத்தி ஒதுக்கி அந்த மக்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தி நீங்கள் வாங்க, நீங்கள் முதல்ல வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் பார்த்திங்கன்னா அவங்கள தமிழக அரசினுடைய இந்த பேருந்துகளை ஏற்றி கொண்டு போகிறாங்க, ஏற்றுகிறாங்க. ஏற்றி கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 11:45 போல மணி போல் நமக்கு செய்திகள் கிடைக்கும்போது கிளாம்பாக்கத்தில் இருக்கிறோம், இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு போக மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் அங்கேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னிரவு ஒரு 1:30 மணி அளவில் பின்னிரவு அந்த நேரத்தில் செங்கல்பட்டு டோல்கேட்டை தாண்டின ஒரு இடத்துல ஒட்டுமொத்த பேரையும் சாலையிலேயே வச்சுட்டு சாலையிலேயே இறக்கி விட்டுட்டு காவல்துறையினர் வந்திருக்கிறாங்க இப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அடிப்படையில் ஏன் இவங்களை இப்படி அணுகணும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை, யாருக்கிட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் இவங்களும் ரொம்ப எளிமையாக அணுகியிருக்க முடியும். அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது என்ன, அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, ஆக்சுவலாக அவங்களுடைய தேவை என்ன இப்படிங்கிறத இப்போ வரைக்கும் எங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர்கள் எங்களை சந்தித்து கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க அப்பகுதியை சேர்ந்த மக்கள். அவங்க நேற்று சென்னையில் அமைச்சர் அவர்களுடைய வீட்டினை முற்றுகையிட்ட போது அளித்த பேட்டியையும் நடந்த காட்சிகளையும் நம்முடைய ஊடகத்திலேயே போட்டிருக்கிறோம். நேற்றே நம்ம அதை நம்ம வெளிப்படுத்தியிருந்தோம். அதையும் நீங்கள் போய் வேணும்னா பார்க்கலாம். இப்போ இப்படியாக இவர்கள் தொடர்ந்து அலைக்கழிக்கப்படுவது ஒரு 4வது முறைன்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியைச் சேர்ந்த இந்த மக்கள் சொல்லக்கூடிய கோரிக்கை என்னென்னா, விவசாய பூமியாக முப்போகம் விளையக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை நீங்கள் சிப்காட்டுக்காக எடுக்கிறேன்னு சொல்கிறதன் காரணமாக
எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய உணவு அடிப்படையில் உணவினுடைய சுழற்சி, எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய தற்சார்பு வாழ்க்கை இவை அனைத்துமே வந்து பாதிக்கப்படுகிறது. நீங்கள் இவற்றை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு கோடிகளை கொட்டி கொடுத்தாலும் எங்களால் அதில் நிறைவு பெற முடியாது. கோடிகளை கொட்டி கொடுக்க போகிறதுங்கிறது வேற. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, எவ்வளவு கோடிகளை கொடுத்தாலும் எங்களால் அதில் நிறைவு பெற முடியாது, எங்களுக்கு எங்களுடைய நிலம்தான் தேவை, நிலமே எங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவரவர்கள் தன்னியல்பாக ஒன்றாக சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, வயதான முதிர்ந்த பெண்கள், முதிர்ந்த ஆண்கள், அப்புறம் கொஞ்சம் இளைஞர்கள், சின்ன ஒரு வயது நடுத்தர வயது பெண்கள், அவங்களுடைய கை குழந்தைனோட ஒரு 2 பேர் கூட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து அடிப்படையில் இந்த நிலம் அப்படிங்கிறது அடிப்படை வாழ்வாதார பிரச்சனையாக இருக்குது. அப்போ இந்த பிரச்சனையில் அரசாங்கம் செவிமடுத்து அந்த விவசாய மக்களுக்கான தீர்வை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுவான கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் காவல்துறை சார்பில் எங்களை இந்த மாதிரி நடு ரோட்டில் நள்ளிரவில் 80 பேரை இறக்கி விட்டு போகிறாங்களே, இது சரியான அணுகுமுறையா அப்படின்னு ஆதங்கப்பட்டு ஆற்றாமையிலையும் அறச்சீற்றத்திலையும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த மக்களோடு துணைநின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர் அருள் ஆறுமுகம் அவர்கள். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஆடியோவில் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. இப்போ நேற்று இரவு உங்களை கிளாம்பாக்கத்துல இருந்து எங்க கூட்டு போனாங்க? கிளாம்பாக்கத்துக்கு போன உடனே கிளாம்பாக்கத்துல இருந்து பேருந்துல இருந்து இறங்கவே விடல. அங்கேயே 1 மணி நேரம் காக்க வச்சிட்டு இருந்தாங்க. யாரும் கழிவறை பயன்படுத்த கூட முடியாத மாதிரி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையோட வாக்குவாதத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள இறங்க விடுறாங்க. இறங்கினதுக்கு அப்புறமா விவசாயிகள் வந்து நாங்க இங்க இருந்து போறது இல்லைன்னு சொல்லி அங்கேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் நிறைய பேர் அங்க குவிச்சு அவர்களுக்கு ஒரு மிரட்டு தோணியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 காவலர்கள் அங்க குவிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து நான் அங்க போறேன், இந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் அங்க போகும்போது அப்புறம் காவல்துறை என்கிட்ட பேசுறாங்க. நான் இந்த மாதிரி சொல்றேன், இது வந்து எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையா இருக்குது, நாங்க ஏற்கனவே 2-3 முறை வந்துட்டோம், பார்க்க முடியல, இருந்துதான் நாங்க பார்த்துட்டு போவோம், இல்லைங்க அப்படின்னா இங்க இருந்தீங்கன்னா நாங்க கைது பண்ணுவோம், நாங்க தாராளமா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது சரிங்க கைது பண்றோம் எல்லாம் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏறின உடனே இவர்கள் வந்து கொண்டு போய் எங்க போறேன்னே சொல்லாம வண்டியை வேகமா கொண்டு போய் அந்த தாண்டி விவசாயிகளை வந்து நிறுத்தி இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ல இருந்த பெண்கள் பெரியவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இறக்கி விட்டு இன்னொரு பஸ்ல இருந்தவங்களை கொண்டு போய் வேற இடத்துல இன்னொரு ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்டு இவங்க வந்துட்டாங்க. இரவு 1:30 மணி மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதுங்க. இது வந்து ரொம்ப ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா. செங்கல்பட்டு பகுதி தாண்டியா? ஆமாங்க, செங்கல்பட்டு தாண்டி. இது எப்படி இது கைது பண்றோம்னு சொல்லிட்டு உங்களை எப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போவாங்க? விவசாய மக்களை, பெண்களை, குழந்தைகள் எல்லாம் சேர்த்து நடு ரோட்ல விட்டு போறாங்க, வயசானவங்களை. இதுதாங்க பண்ணாங்க. இதுதான் காவல்துறை மிக அழகாக பேசி நாங்க கைது பண்ணிக்கிறோம் ஒத்துழைங்கன்னு சொல்லி அவர்களை வந்து வண்டியில ஏத்திட்டு அவங்க நினைச்சதை வந்து அவங்க பண்ணிட்டாங்க. இதுல இன்னொரு ஒரு குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சட்டத்தின் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஆளும் ஒரு நாட்டுல ஒரு விவசாயிகள் வந்து தலைநகர்ல வரும்போது கூட இந்த மக்களால் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் வந்து மக்கள்கிட்ட பேசி ஒரு 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 பேச்சுவார்த்தை எதுவுமே கூட பண்ணாம சும்மா வந்து ஒரு அதிகாரியை பாக்குற மாதிரி வந்து ஒரு அமைச்சரை போய் பார்த்துட்டு ஆரம்பம் முதல் இறுதி வரை வந்து காவல்துறையை வச்சு அணுகிறதுங்கிறதே வந்து ஒரு தவறான அணுகுமுறைங்க. ஆமா, இப்ப இருக்கு உங்க அமைச்சர் பார்க்கவே இல்லையா? ஆமாங்க, இந்த அமைச்சரை இது வரைக்கும் மாவட்ட அமைச்சரை இது வரைக்கும் பார்க்க முடியல. தொழில்துறை அமைச்சரை பார்த்தா வந்து தொழில்துறை அமைச்சர் வந்து அந்த மாவட்ட அமைச்சர் பேசுறீங்க. ஏன்னா திமுகவுடைய சொத்து பிரச்சனை பத்தியா பேசுறீங்க? இவர் தானே தொழில்துறை, இவர் தானே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது வேணும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் கூட அறிவுறுத்தணும். ஆமா, இவ்வளவு எதிர்ப்புகள் இருக்குதுங்க, நீங்க வேற இடத்துக்கு கொண்டாங்க நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம்ல. அப்போ அந்த இது சொல்லாம நான் உங்க மாவட்ட அமைச்சர்கிட்ட பேசுறேங்க அப்படின்னா அப்போ இவங்களுக்கு வந்து மக்களை பத்தி மக்களுக்கு பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டவர்கள் இல்ல, ஒரு மந்திரி இன்னொரு மந்திரிக்கு கடமை சொல்றதுக்கு தான் கடமைப்பட்டவங்களா இருக்காங்க அவங்க. இல்ல இப்ப தொழில்துறை அமைச்சர் வந்து உங்கள்கிட்ட ஏவாவேலு அவர்கள்ட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாங்களா, இல்ல நான் இதை வந்து மக்களுக்காக நான் என்ன பண்ண பண்றேன் அப்படின்னு சொன்னாரா உங்கள்ட்ட? அவர் அந்த மாதிரி ரெண்டாவது சொல்லல, முதல்ல சொன்னீங்க பாத்தீங்களா, நாங்க உங்க அமைச்சர்கிட்ட பேசுறேன் அவ்வளவுதான் அவர் சொன்னது. இதுவாங்க மக்கள் எதிர்பார்த்து வந்தது. நான் பேசுறேன்றது
உயிர் போகுதுன்னு சொல்லி அவன் இங்க வந்தா வந்து நான் பாத்துக்கிறேன் நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறது என்ன இதுல நியாயம் அது? இல்ல ஒரு மண்டபத்திலயோ இல்ல உங்களுக்கு தங்க வச்சு அப்புறம் மறுநாள் காலையில அந்த மாதிரிலாம் உங்களை அனுப்பல? அதெல்லாம் எதுவுமே பண்ணலைங்க. அவர்கள் எங்க எல்லையை விட்டு வெளியே போயிடணுன்றதுதான் காவல்துறையோட கோரிக்கை. ஓ, எங்க எல்லையில் நீங்க இருக்கக்கூடாது. இப்ப மக்கள் என்ன ஆனாங்க? இரவு நேரத்துல எப்படி பரிதவிச்சு நடுவுச்சாலையில நிக்க வைக்கும்போது என்ன ஆனாங்க கடைசியில? காலையில 8 மணிக்கு கொஞ்சம் பேர் போயிருக்கிறாங்க. மதியம் 1 மணி வரைக்கும் ஒரு சிலர் எல்லாம் தொடர்பு கொள்ளவே முடியல. போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எங்க போய் எப்படி போனாங்கன்னே தெரியல. அதாவது அப்ப ஒட்டுமொத்தமா அந்த 80 பேருக்கும் மேற்பட்டவரும் நடுவுச்சாலையில விட்டுட்டு அவங்க காவல்துறை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. ஐயோ, ரொம்ப கொடுமையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இதை மேற்கொண்டு நீங்க யாருக்கா தெரியப்படுத்துனீங்களா? இது வந்து நான் இத ஒரு செய்தியாக வந்து நம்ம அனுப்பியிருக்கிறோம். நான் விவசாய சங்க தலைவர்கள்கிட்ட எல்லாம் வந்து இத நான் பேசியிருக்கிறேன். சரி, நீங்க எல்லாருமே இதுக்கு ஒரு அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேங்க. ஓகே. நேற்று நம்முடைய அந்த மேல்மாலந்து வந்த கிராம மக்களுடைய கோரிக்கை அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன பேசியிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம உலகத்துல பதிவு பண்ணிருந்தோம். சோ அதுல நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம் தான் உங்கள்ட்ட அழைச்சோம். எங்களுக்காக உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி திரு அருள் ஆறுமுகம். நன்றி. இப்போ அருள் ஆறுமுகம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது காவல்துறையினர் தங்களை எப்படி நடத்தி இருக்கிறாங்க, காவல்துறையினர் எங்களை வந்து மிக மோசமாக நடத்துகிறாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வராங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நல்லா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க, உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஷுட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையான பதிலாக இருக்க முடியும். இப்போ அரிட்டாப்பட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போராட்டங்கள் வலுவாக நடைபெற்று கொண்டிருந்தது. சுரங்கம் அமைக்கக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பல கட்சிகள் வெளியில் கையில் எடுத்து பேசினாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க ஆதங்கப்படுறது என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறாங்க, ஏன் அவங்க எங்களோட நிற்க மறுக்கிறாங்க, ஏன் அவங்க எங்களுக்காக பேசுறது இல்லை, அதாவது அவங்களது பெருசாக பேசுறதுன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கும்போது மிச்சம் யாரெல்லாம் பேசுனாங்கன்னா அதிமுக பேசுனாங்க, நாம் தமிழர் கட்சி பேசுனாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பேசுனாங்க, விசிகா பேசுனாங்க, எங்களுக்காக குரல் கொடுத்தாங்கன்னா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இது வந்து தடுக்கப்பட முடியாத அல்லது இதை பற்றி விவாத பொருள் ஆகாத மாதிரியான ஒரு சூழல் தொடர்ந்து உருவாகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போராடக்கூடிய விவசாய பெருமக்கள். ஸோ இப்போ நம்ம இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இவங்க வைக்கக்கூடிய கோரிக்கையில் இருக்கிற விஷயங்கள் என்ன, இது எப்படி தீர்வு வந்து காண முடியும். ஏற்கனவே அங்கே வந்து சிப்காட்டுக்காக நில எடுப்பு நிகழ்ந்த பொழுது எடுக்கப்பட்ட நிலங்களில் 1000 ஏக்கர், கிட்டத்தட்ட 1000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கு. எப்பனா 90கள் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஏக்கர் நிலங்கள். இந்த நிலங்களையும் இன்னும் நீங்கள் பயன்படுத்தாத போது இப்போ எதுக்கு உங்களுக்கு 3000த்துக்கும் அதிகமான ஏக்கர் தேவைப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. என்ன பர்பஸ்ன்னு கேட்குறாங்க, என்ன ப்ராஜெக்ட்னு கேட்குறாங்க, இவ்வளோ விஷயங்கள் கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சட்டம், மோசமான சட்டம்னு கம்யூனிஸ்டுகளாலும் சூழலியல் செயற்பாட்டாளர்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் விமர்சிக்கப்பட்ட ஒரு சட்டம் என்னன்னா நில எடுப்பு சட்டம். இந்த நில எடுப்பு சட்டத்தின் மூலமாக இவங்க நினைக்கக்கூடிய நிலங்களை வந்து இவங்க ஈஸியாக பிரைவேட்டைசேஷனுக்கு வந்து மாற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சரத்து இருக்கக்கூடிய ஒரு சட்டமாக அது வந்து பார்க்கப்படுகிறது. அப்போ இப்படியெல்லாம் வந்து நிலங்களை எடுத்து ஒரு நில வங்கி, ஒரு லேண்ட் பேங்கை வந்து கிரியேட் பண்ணி, இந்த நில வங்கி எங்கள்கிட்ட இவ்வளவு இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது, கார்பரேட்டுகள் பெரிய கார்பரேட் முதலாளிகள்கிட்ட காமிச்சு வாங்க எங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவதற்கான ஒரு முயற்சியாகவும் நாங்கள் இதை வந்து பார்க்குறோம். ஏன்னா இவங்களுக்கு இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறது தெரியல, திட்டத்தினுடைய மதிப்பீடு என்னங்கிறது தெரியல, என்ன ஃபேக்ட்ரி வரப்போகுது தெரியல, என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, என்ன சம்பளம் கொடுக்க போகிறாங்க, எந்த வயசில் இருக்கவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க, எவ்வளவு நாள் வேலை கொடுக்க போகிறாங்க, என்ன படிச்சிருக்கணும், என்ன தகுதி வேணும், இப்படின்னு எதுவுமே இல்லாமல் சிப்காட்டை வந்தால் வேலை தரும், லேண்டை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் போராடுறாங்க. இது வந்து என்ன மாதிரி மாறுதுன்னா, வளர்ச்சிக்கு எதிரான மக்கள் இருக்கிறாங்க, வளர்ச்சிக்கு எதிராக வந்து பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க தெளிவான ஒரு பதில் கேள்வி கேட்குறாங்க. வளர்ச்சிக்கு எதிராக நாங்கள் இல்லவே இல்லை, தரிசாக இருக்கிறது, பொட்டல் காடாக இருக்கிறது, அல்லது வேறு முக்கியமான இடங்களில் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப்மெண்ட் தேவையான இடங்களில் போய் நீங்கள் பண்ணீங்கன்னா, அங்கே சிப்காட்டை உருவாக்குனீங்கன்னா அங்கே நாங்களே வந்து வேலை பார்க்குறோம், நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம், ஆனால் எங்கள் நிலத்தை பிடுங்காதீங்க,
இது விவசாய பூமி, முப்போகம் விளையிற பூமி, இப்போ வரைக்கும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிற பூமி, இதை ஏன் பிடுங்குறீங்கன்னு தான் கேட்குறோம். வேற இடத்துல பண்ணீங்கன்னா நாங்கள் தடுக்கவே போகிறது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பகுதியை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள். இது இங்கே மட்டும் கிடையாது. அரிட்டாப்பட்டியில் பார்த்தோம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட போகிறதுன்னு 10 மாதத்துக்கு முன்பே தெரிந்திருந்தும் கூட தமிழக அரசு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஏன் அவங்க வாய் திறக்காமல் இருந்தாங்கன்னு நான் கேட்கல. உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு பண்ருட்டி வேலுமுருகன் கேட்குறாரு, 10 மாதம் என்ன பண்ணீங்கன்னு. அப்போ ஒரு அழுத்தம் கொடுத்தா, மக்கள் போராடினா, மக்கள் வீதிக்கு வந்தால், மக்கள் குரல் கொடுத்தா, ஊடகங்கள் பேசினா அதை நீங்கள் எதிர்த்து நாங்களும் பேசுகிறோன்னு பேசுகிறீங்க, ஏன் நீங்கள் முதலையே பேசுகிறன்ற கேள்வி கேட்டார். ஸோ மதுரை அரிட்டாப்பட்டி சம்பவமாக இருக்கட்டும், அதே போல் இப்போ கேரள கழிவுகள், கேரளாவிலிருந்து கழிவுகளை அடிக்கடி கொட்டிட்டு போகிறாங்கங்கிற செய்திகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் பரந்தூர் பார்த்தீங்கன்னா இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது. மேல்ம விவசாயிகள் பிரச்சனை எடுக்கப்படாமல் இருக்கிறது. அதே போல் இப்போ அனல் மின் நிலைய விரிவாக்கம் எண்ணூரில் அது கருத்து கேட்பு நடத்த போகிறாங்க, நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. காட்டுப்பள்ளி அதான துறைமுகம், இப்படின்னு அடுத்தடுத்து வரிசையாக குறிப்பாக வடசென்னை தாக்கப்படுவது, விவசாய பூமிகள் தாக்கப்படுவது ஆகிய நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதற்கெல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது? இதெல்லாம் யார் பேச வேண்டிய பிரச்சனை, யார் தலையிட்டு சரி செய்யப்பட வேண்டிய பிரச்சனைன்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் நம்முடைய சிஎம் அவர்கள் தான். ஸோ முதலமைச்சர் அவருடைய பார்வைக்கு இது போன்ற விஷயங்கள் கொண்டு செல்லப்படுகிறதா, அல்லது இதை பார்த்தும் இதை எப்படி சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாரா, இல்லை வெயிட் பண்ணுறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கண்டிப்பாக இது போன்ற அணுகுமுறைகள் விவசாயிகள் பண்ணப்படுறதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும்னு தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஏன் எங்களை இப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? விவசாய பெருமக்கள் நாங்கள், அடிப்படையில் எங்களை கொஞ்சம் மரியாதையாக அணுகுங்க, எங்கள் மீதான ஒரு பார்வையை கொஞ்சம் மாற்றுங்க. எங்கள் மினிஸ்டரை, எங்கள் ஊர் மினிஸ்டர் நாங்கள் பார்க்கறது நாங்கள் பர்மிஷன் வாங்கணுமா? நாங்கள் கூட்டமாக வரக்கூடாதா? ஏன் நீங்களாம் கூட்டமாக எங்கள்கிட்ட டைம் கேட்டால் ஓட்டு கேட்குறீங்க, நீங்களாம் வரீங்கல்ல, ஏன் நாங்கள் கூட்டமாக வந்தால் பாருங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன கையில் கத்தி கம்பு வச்சுருக்கோமா, அருவா வச்சுருக்கோமா, குண்டு வச்சுருக்கோமா? எதுவும் கிடையாது. நாங்கள் சாதாரண எளிய மக்கள். எங்கள் கோரிக்கையை கேட்க வரோம், எங்கள் நிலத்தை கொடுங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்க வரோம், எங்களை ஏன் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இதை பார்க்கக்கூடிய அமைச்சர் அவர்களும், செய்தியை அறிந்த அமைச்சர் அவர்களும், அதே போல் முதலமைச்சர் அவர்களும் இதற்கு உடனடியான தீர்வு காண்பது ஒன்றுதான். இவர்களை காப்பதற்கான வழி. தப்பி தவறி யாராவது தவறான விஷயங்கள் செஞ்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்புகளை நோக்கி நகர்த்தி கொண்டு போகும். அது அரசாங்கத்துக்கும் தவறான ஒரு பெயரை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்த விரும்புகிறோம். தமிழ்நாடு அரசு உடனடியாக விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனையில் தலையிட்டு அவர்களுக்கான சுமூகமான தீர்வை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கொடுக்கும்னு நம்ம நம்புகிறோம். விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு அரசுடைய பதில் என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த நிகழ்வுகளின் மீதான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பின்னூட்டத்தில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.